ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு என் புறாவே. என் புறாவே என்கின்ற தலைப்புல நாம் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கூர்ந்து கவனியுங்கள். நாம் ஆண்டவராகிய இயேசுவின் புறாவா இருக்கிறோமா? அவர் நம்மை பார்த்து புறா என்று சொல்கிறார் என்றால் நாம அவருடைய புறாவா இருக்கிறோமா, இல்ல உலகபூர்வமான புறாவா இருக்கிறோமா? இன்னைக்கு புறாக்கள்ல நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இப்ப புறாக்கள் வீட்டுல வளர்க்கப்படக்கூடிய புறாக்கள், இந்த பந்தய புறாக்கள் நீங்க சொல்லலாம். இந்த புறாக்கள் எவ்வளவு தூரம் போனாலும் தன் எஜமானுடைய வீட்டுக்கு சரியா வந்துடும். அந்த எஜமானுடைய விசுவாசம் அதற்கு சரியா இருக்கும். அது தன்னுடைய இருப்பிடத்தை தேடி சரியாய் வரும். என் புறாவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நாம் இயேசுவின் புறாவா இருந்தால் உலகத்திற்குள் எவ்வளவு தூரம் சென்றாலும் அது தேவ சமூகத்திற்கு திரும்பி வரும்படியா இருக்கும். இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த உலகத்துல இந்த பழைய பாழஞ்ச பில்டிங்ல பல இடத்துல பல காட்டு புறாக்கள் இருக்கும். இந்த காட்டு புறாக்கள் என்ன பண்ணாது, தேவனுடைய சமூகத்துல சேராது. அது ஒவ்வொரு இருப்பிடத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து என் புறாவே என்று சொல்றாருன்னா, இந்த எஜமானனுக்குரிய புறாவாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த புறாவாய் நாம் இருக்கிறோமா? இந்த புறாவுடைய நிலைமை என்ன, அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சில காரியங்களை நான் உங்கள் முன்பாக நான் எடுத்து வைக்க போகிறேன். கூர்ந்து கவனிங்கள். நிச்சயமாகவே என் புறாவே என்கின்ற தலைப்புல பேசக்கூடிய இந்த சத்தியமானது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி எசேக்கியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள், ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்து நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்கின் புறாக்களை போல. இந்த புறாவுடைய நிலைமை பாருங்க, பள்ளத்தாக்கின் புறா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பள்ளத்தாக்குல இருக்கும் புறா. புறாக்கள் பாருங்க பள்ளத்தாக்குல இருக்காது, உயர்வான இடத்துல இருக்கும். எப்பயுமே எங்கேயாவது புறாவை பள்ளத்தாக்குல பார்த்திருக்கீங்களா? உயரமான கட்டிடங்கள்ல உயரமான இடத்துல இருக்கும். ஆனா இந்த புறா பள்ளத்தாக்குல இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பள்ளத்தாக்குல இருக்கா, உயர்வுல இருக்கா? ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற புறா உயரத்துல இருக்கும். பள்ளத்தாக்குல இருந்தாலும் அது உயரத்திற்கு எழும்பும். இப்ப இந்த புறா பள்ளத்தாக்குல இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இந்த புறா எங்க இருக்குன்னு சொல்லுது வேதம். உன்னத பாடல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னத பாடல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது என்றார். அப்ப இந்த இடத்துல புறாக்களை பத்தி சொல்லப்பட்டு, புறாக்கள் எங்க இருக்குமா? கண்மலை உயர்வுல இருக்கிற வெடிப்புல இருக்குமா. முகரூபம் எனக்கு காமி, அதாவது அந்த முகம் இயேசுவை கண்டுகொண்டே எஜமானனை பார்க்கிற புறாவா இருக்குமா? அந்த எஜமானுடைய சத்தத்திற்கு இந்த புறாவும் செவி கொடுக்கும், இந்த புறாவின் சத்தத்திற்கு இந்த எஜமானனும் செவி கொடுப்பார். அப்ப நாம பள்ளத்தாக்கின் புறாவா இருக்கிறோமா, இல்ல கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிற புறாவா இருக்கிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த புறாக்கள் இருக்கிற இடம் எங்க? கண்மலை சிகரம். ஆனா ஆரம்பத்துல சொல்லப்பட்ட புறா எங்க இருக்கு? பள்ளத்தாக்குல இருக்கு. அப்ப வாழ்க்கை விழுந்து போன நிலைமையில இருக்கு. அந்த விழுந்து போன புறாவை பார்த்தும் ஆண்டவர் சொல்றார், உன் விழுந்து போன சூழ்நிலையை நான் மாத்துவேன். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில உயரத்தில் இருந்து நான் கீழே விழுந்து இருக்கிறேன், என் வாழ்க்கை பள்ளத்தாக்குல இருக்கு, என்னை யார் எழுப்புவா? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை கேளுங்கள், நிச்சயமாகவே பள்ளத்தாக்கின் நிலைமையிலிருந்து சிகரத்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். அப்ப இங்க முக்கியமானது பார்த்தா புறாவுடைய இருப்பிடம் ரொம்ப முக்கியம். புறாவுடைய முகரூபம், பார்வை ரொம்ப முக்கியம். அதே போல புறாவின் சத்தம் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த புறாவுடைய நிலைமை என்ன? பள்ளத்தாக்கில இருக்கு. சரி, ஒரு புறா, இன்னைக்கு நீங்க தான் புறான்னு வச்சுக்கோங்க. இந்த புறாவா இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில இப்ப பள்ளத்தாக்குல இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அதை தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன் என் வாழ்க்கை பள்ளத்தாக்குக்கு போச்சு? என் வாழ்க்கை ஏன் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு? இந்த பள்ளத்தாக்கு பாதாளத்தின் அடையாளமா இருக்கு. ஆனா கண்மலையின் சிகரம் இயேசுவின் வாக்குத்தத்தங்களை பெற்று ஒரு உயர்வுக்குள் வாழ்கிற வாழ்க்கையா இருக்கு. இப்ப இந்த புறா ஏன் பள்ளத்தாக்குக்கு போயிருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது காயப்பட்ட புறா. காயப்பட்ட புறாவால தான் சிகரத்துக்கு போக முடியாது, உயரத்துக்கு போக முடியாது. அது எங்க போகும்? பள்ளத்தாக்குக்கு போகும்.
இந்த ஏன் இந்த காயம் வருது, ஏன் இந்த காயம் வருது, இந்த புறாக்களுக்கு ஏன் இந்த காயம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நான் எங்களுடைய திருச்சபையில நிறைய புறாக்கள் வளர்த்திருந்தோம், பந்தய புறாக்கள், வருஷ கணக்கா பந்தய புறாக்கள் வளர்த்திருக்கோம். இந்த புறா ஏன் கீழே விழும் பள்ளத்தாக்குக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, வானத்துல ஒரு இந்த இப்ப ஃபால்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்ரின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பறவை பறக்கும், கழுகுக்கு இணையான பறவை. அந்த பறவை என்ன பண்ணும், புறாவை வேகமா தாக்கும். வேகமா தாக்கும் பொழுது அந்த புறா காயப்படும், காயப்பட்ட உடனே அந்த புறா கீழே விழும். அப்படிதான் இன்னைக்கு கண்மலையின் உச்சியில இருக்க வேண்டிய நம் வாழ்க்கையை சில வல்லமைகள் தாக்கும் பொழுது நாம் பள்ளத்தாக்குக்கு போகிறோம். அப்ப முதலாவது பள்ளத்தாக்குல இருக்கிற புறா ஏன் பள்ளத்தாக்குக்கு போயிருக்குன்னா, அது காயப்பட்ட புறா. காயப்பட்ட புறா எங்க இருக்கு, பள்ளத்தாக்குல இருக்கு. சிலருடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும், அது நம்மை பள்ளத்தாக்கு கொண்டு போயிடும், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது. சிலருடைய செய்கை நம்மளை காயப்படுத்தும். சிலர் பாருங்க பேசியே காயப்படுத்துவாங்க, சில செய்கைகளை செய்தே காயப்படுத்துவாங்க, சில கூட இருந்தே காயப்படுத்துவாங்க, சிலர் பொல்லாத வல்லமைகள் நம்மளை காயப்படுத்தும். அப்ப ஒரு புறா பள்ளத்தாக்குல விழுதுன்னா அதுக்கு காரணம் என்ன, அது காயப்பட்ட புறா. இன்றைக்கு எந்த காயத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? பொல்லாத வார்த்தைகளினால் நான் காயப்பட்டிருக்கிறேன், பொல்லாத மனிதர்களால் நான் காயப்பட்டிருக்கிறேன், என் கூட இருப்பவர்கள் என்னை காயப்படுத்துகிறார்கள், பொல்லாத வல்லமைகள், என் கண்ணுக்கு தெரியாத வல்லமைகள் என் வாழ்க்கையை உயர போக முடியாதபடி தாக்கி என்னை பள்ளத்தாக்குக்கு அனுப்பியிருக்கு. அப்ப இந்த புறா எங்க இருக்குன்னு சொன்னார் ஆண்டவர், எங்க இருக்கணும்னு சொன்னாரு, கண்மலையின் சிகரத்துல இருக்க வேண்டிய புறா பள்ளத்தாக்குல இருக்கு. காரணம் காயப்பட்ட புறா. இப்ப இந்த காயப்பட்ட புறாவால என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாது. காயப்பட்ட புறா அந்த காயம் கட்டினால் ஒழிய அந்த புறாவால எழும்பி மறுபடியுமாய் என்ன பண்ண முடியாது, கண்மலைக்கு போக முடியாது. அந்த காய கட்டும் வார்த்தைகளை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, திருச்சபை மூலமாய் ஊழியர் மூலமா இன்னைக்கு காயப்பட்ட உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கு. ஆண்டவர் பாருங்க தீர்க்கதரிசியிடம் பேசுகிறார், இந்த புறா எப்படி இருக்கு, காயப்பட்டு இருக்கு. நான் கடைசியா அந்த தலைப்புக்கு வரேன். இந்த புறாவுடைய நிலைமை என்ன, பள்ளத்தாக்குல இருக்கிற புறாவுக்கு என்ன பிரச்சனை, காயப்பட்ட புறா. ஏதோ ஒரு வல்லமை தாக்கி இருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலை தாக்கி இருக்கு. இன்னைக்கு ஒரு சிலர் வியாதி தாக்குது, ஒரு சிலர் வல்லமை தாக்குது, ஒரு சிலர் அசுத்தாவி தாக்குது, ஒரு சிலர் தரித்திரம் தாக்குது, ஒரு சிலர் பொல்லாத மனிதர்கள் தாக்குறாங்க, கூட இருக்கிறவர்கள் தாக்குறார்கள். இதனால இவர்கள் என்ன பண்றாங்க, காயப்பட்டு பள்ளத்தாக்குக்கு போயிடுறாங்க. சிகரத்தில் இருக்க வேண்டியவர்கள் காயப்பட்டதினால் பள்ளத்தாக்குக்கு போறாங்க. சரி, ரெண்டாவது, இந்த புறா பள்ளத்தாக்குக்கு போக காரணம் என்னன்னா, இது வழி தப்பின புறா. பாருங்க, இந்த புறா ரொம்ப தூரம் பறந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்னா வழி தப்பும். வழி தப்பு என்ன பண்ணும், பள்ளத்தாக்குல இறங்கிடும். முதலாவது காயப்பட்ட புறா பள்ளத்தாக்குல போகும், ரெண்டாவது வழி தப்புன புறா, அது வழி தப்புறதே தெரியாது, பறக்கிற வேகத்துல அது உற்சாகத்துல என்ன பண்ணும்னா ரொம்ப தூரம் போயிட்டு தன்னுடைய கண்மலைக்கு போக முடியாதபடி பாதாளத்துக்கு போயிடும். இயேசுவை விட்டு தூரம் செல்வதை இது காண்பிக்கிறது. உலக வேலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்துல இருக்கிற சந்தோஷம், இதையெல்லாம் பார்த்து என்ன பண்றது, கடவுளுடைய வார்த்தையை விட்டுறது, இயேசுவை விட்டுறது. கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்ச உடனே, கொஞ்சம் வார்த்தைகளை கேட்டு நம் வாழ்க்கை வளமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகுது, இந்த புறா பறக்க ஆரம்பிக்குது, உலக வழியா போகுதே தவிர இயேசுவை நோக்கி வரல, எஜமானுடைய வீட்டுக்கு வரல. அதோடைய விளைவு பள்ளத்தாக்கு. இப்ப பாருங்க, திசை திரும்பி போய் என்ன ஆயிருக்குன்னா, இந்த புறா வழி தவறி போயிருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வழி தவறி போனா அதோடைய முடிவு பள்ளத்தாக்கு. நான் கண்மலையில இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியன்னா இப்ப எங்க இருக்கிறான், வழி தப்பி பேர். எத்தனை பேர் வழி தப்பி இருக்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை விட்டு, அவர் பிரசன்னத்தை விட்டு, அவர் கிருபையை விட்டு, அவருடைய இரக்கத்தை விட்டு, அவருடைய பாதுகாப்பை விட்டு வழி தவறி போன புறா பள்ளத்தாக்குக்கு போகும். மூன்றாவது, இந்த புறா பள்ளத்தாக்குக்கு போக காரணம் என்னன்னா, துரத்தப்பட்ட புறா பள்ளத்தாக்குக்கு போகுமா. முதலாவது காயப்பட்ட புறா பள்ளத்தாக்குக்கு போகும், இரண்டாவது வழி தவறின புறா பள்ளத்தாக்குக்கு போகும், மூன்றாவது துரத்தப்பட்ட புறா. ஒரு இடத்துல 50 புறா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 50 புறாவும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை. இந்த 50 புறாவும் சேர்ந்து ஒரு புறா கிட்ட சண்டை போட்டுதுன்னா அந்த புறா என்ன பண்ணும், அந்த இடத்துல அந்த புறாவால இருக்கவே முடியாது, அந்த இடத்துல அந்த புறாவால இருக்கவே முடியாது. அப்படிதான் சிலர் என்ன பண்றாங்க, துரத்தப்படுகிறார்கள். இன்னைக்கு உறவுகள் உங்களை துரத்தி இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் உங்களை துரத்தி இருக்கலாம், உங்களோட அன்பால் பேசினவர்கள் உங்களை துரத்தி இருக்கலாம். இந்த புறா எப்ப என்ன பண்ணுது, பள்ளத்தாக்குக்கு போகுது. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த புறாவால வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, துரத்தப்படுகிற நிலை, எதிராளிகள் இருக்கும் இடம், அந்த இடத்தை பார்த்து பயந்து இந்த புறா என்ன பண்ணுது, பள்ளத்தாக்குக்கு போகுது.
அப்ப இந்த புறா துரத்தப்படுகிற புறாவா இருக்கும். முதலாவது காயப்பட்ட புறா பள்ளத்தாக்கில இருக்கும், இரண்டாவது வழி தவறின புறா பள்ளத்தாக்கில இருக்கும், மூன்றாவது துரத்தப்படுகிற புறா பள்ளத்தாக்கில. இன்னைக்கு உங்க நிலைமை என்ன? என் நிலைமை காயப்பட்டு இருக்கிறேன்னா இல்ல காயத்தை நானே உண்டு பண்ணிக்கிட்டேனா? தானா காயப்படுறது ஒரு விதம், நம்மை நாமே காயப்படுத்திக்கிறது ஒரு விதம். ரெண்டாவது, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், தெரியாத வழி தவறி போயிட்டேனா இல்ல இயேசு வழியை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிறேனா? மூன்றாவது, என்னால சமாதானமா இருக்க முடியல, யாரோடையும் எல்லாரோடையும் சண்டை, யாரை பார்த்தாலும் குறை, யார் செய்தாலும் அதுல ஒரு குறை. இப்படி ஒரு குறையை பார்த்து நானே என்னை பாதாளத்திற்கு கொண்டு போயிட்டேன், பள்ளத்தாக்குக்கு. அப்ப பாருங்க, புறா எங்க இருக்கணும்? கண்மலையில கிறிஸ்துவுக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள, அவருடைய மகிமைக்குள்ள, திருச்சபைக்குள்ள, அவருடைய பிரசனத்திற்குள்ள இருக்க வேண்டிய புறா இப்ப எங்க இருக்கு? காயப்பட்டு போயிருக்கு, வழி தவறி போயிருக்கு, இப்ப துரத்தப்பட்டு பள்ளத்தாக்குல இருக்கு. அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த புறா பள்ளத்தாக்குக்கு போக காரணம் என்ன அப்படின்னா, பயந்து போய் பள்ளத்தாக்குக்கு போயிருமா. பயம். பாருங்க, உன்னதத்துல கிறிஸ்துவின் மகிமைக்குள்ள, கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள, அவருடைய பிரசனத்திற்குள்ள இருக்க வேண்டிய புறா உலகத்தை பார்த்து, உலக போராட்டங்களை பார்த்து பயந்து என்ன பண்ணுதான்? பள்ளத்தாக்குக்கு போகுது. வாழ்க்கையில போராட்டங்களை பார்த்த உடனே பயம், வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்த்தா பயம். ஆண்டவர் சில நேரத்துல சிங்கத்தை அனுமதிக்கிறார்னா பயப்படக்கூடாது. தானியேலுக்கு சிங்கத்தை அனுமதிச்சார், பயந்து ஓடிட்டாரா என்ன? அதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அக்னியை அனுமதிச்சார், அவர்கள் பயப்படல. சில நேரத்துல ஆண்டவர் சத்துருக்கள் அனுப்பினார். தாவீதுடைய வாழ்க்கையில, பல தீர்க்கதரிசிகளோட வாழ்க்கையில அவங்க பயந்து பள்ளத்தாக்குக்கு போல. சில சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பார், சில டெஸ்ட் வச்சு பார்ப்பார். நீங்க கண்மலையில இருக்க விரும்புறீங்களா இல்லைன்னா பள்ளத்தாக்குக்கு போக விரும்புறீங்களான்னு சொல்லிட்டு. இப்ப சூழ்நிலையை கண்டு பயந்த புறா பள்ளத்தாக்குக்கு போகுது. சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது, சூழ்நிலையை பத்தி பேசக்கூடாது, சூழ்நிலையை பார்த்து இயேசுவின் நாமத்தை பேசணும். அப்ப சூழ்நிலை மாறும். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்முடைய சூழ்நிலையே பேசிட்டு இருக்கோம், நம்ம பயத்தையே பேசிட்டு இருக்கோம். பயத்தை போக்குற இயேசுவை பார்த்து பேசணும், பயத்தின் மேல இயேசுவின் நாமத்தை பேசணும். அப்ப இந்த பயம் மாறும். இப்ப இந்த புறாவுடைய நிலைமை என்ன? கண்மலையில உயரத்துல வாக்கு தத்துவத்துக்குள்ள, தேவ மகிமைக்குள்ள, தேவ பிரசன்னத்துக்குள்ள, கர்த்தருடைய சமூகத்துல இருக்க வேண்டிய புறா காயப்பட்டு பள்ளத்தாக்குக்கு போயிருக்கு, வழி தவறி பள்ளத்தாக்குக்கு போயிருக்கு, துரத்தப்பட்டு பள்ளத்தாக்குக்கு போயிருக்கு, பயத்தினால பள்ளத்தாக்குக்கு போயிருக்கு. அடுத்து ஏன் இந்த பள்ளத்தாக்குக்கு போக வேண்டிய அடுத்த காரணம் என்ன அப்படின்னா, சோர்ந்து போன புறா பள்ளத்தாக்குக்கு போயிடும். சோர்ந்து போன புறா என்ன பண்ணும்? பள்ளத்தாக்குக்கு போயிடும், உயர போகாது. உயர இருக்க வேண்டிய புறா சோர்ந்து போய் என்ன பண்ணா? பள்ளத்தாக்குக்கு போயிடலாம். ஆரம்பத்துல உற்சாகமா சபைக்கு போனோம், ஆரம்பத்துல உற்சாகமா ஜப கூட்டத்துக்கு போனோம், ஆரம்பத்துல உற்சாகமா ஆராதனைக்கு போனேன், ஆரம்பத்துல உற்சாகமா தேவ செய்தியை கேட்டேன், ஆரம்பத்துல உற்சாகமா இயேசு கொடுத்தேன். இப்ப சோர்வு வந்துருச்சு. இப்ப இந்த புறாக்கு என்ன வந்துருச்சு? சோர்வு வந்துருச்சு. சோர்வு வந்துருச்சுன்னா இப்ப அடுத்து என்ன வெயிட்டிங்ல இருக்கு? உயரம் இல்லை, கீழே. எந்த இடம்? எந்த இடத்துக்கு போயிடும்? பள்ளத்தாக்குக்கு போயிடும். இப்ப ஆராதனைக்கு சரியா போவாங்க ஆரம்ப காலகட்டத்தில், அப்புறம் சோர்வு வந்தவன என்ன பண்றது? ஆராதனை முடிஞ்சவன போறது, செய்தியை கரெக்டா கேட்பாங்க, சோர்வு வந்த பிறகு என்ன? ஆமீன் போடும் போது போறது. இப்ப இப்படிப்பட்ட புறாக்கள் எங்க போயிடும்? பாதாளத்திற்கு. எங்க போயிடும்? பள்ளத்தாக்குக்கு போயிடும். பள்ளத்தாக்கு பாதாளத்தின் அடையாளம். ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய புறா இப்படியா இருக்கிறதே என்று ஆண்டவர் தன் இருதயத்திலிருந்து ஒரு குமுறலை சொல்லுகிறார். என் புறா கண்மலையில இருக்கணும், கண்மலையின் வெடிப்புல இருக்கணும், அது சத்தத்தை நான் கேட்கணும், அது முகத்தை நான் பார்க்கணும், அது என்னுடைய கிருபைக்குள்ள இருக்கணும். ஆனா இந்த புறா இப்ப எங்க இருக்கு? பள்ளத்தாக்குல இருக்கு. இந்த புறாவுடைய நிலைமை என்ன? அது காயப்பட்ட புறா, அது வழி தப்பின புறா, அது துரத்தப்பட்ட புறா, அது சூழ்நிலையை பார்த்து பயந்த புறா, சோர்ந்து போன புறா. இப்ப பிரச்சனைகளை பார்த்த உடனே இந்த புறா தன்னை மறைத்து கொள்ள என்ன இடத்தை தேடுது? பள்ளத்தாக்கு தேடுது. ஆனா இந்த புறாவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டுங்க. காயம் இருக்கு, வழி தப்பி போயிருக்கேன், சோர்வு வந்துருச்சு, சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டேன், துரத்தப்பட்டேன். ஆனா இந்த புறாவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. எல்லாம் நடந்தாலும் உயிர் மட்டும் இருக்கு, எல்லாம் நடந்தாலும் உயிர் மட்டும் இருக்கு. இத உயிரோடு ஆண்டவர் வைக்க காரணம் என்ன தெரியுமா? கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் நீ மறுபடியுமாய் வர வேண்டும், உன் காயம் மாற்றப்பட வேண்டும், உன் துரத்தப்பட்ட சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும், உன் பலவீனம் மாற்றப்படணும்.
உன்னுடைய எல்லா விதமான நெருக்கடிகளை மாற்ற பண்ண, நீ வழி தப்பி போக கூடாது, நீ பள்ளத்தாக்குல இருக்க வேண்டிய புறா இல்லை, எனக்குள் என் வாக்கு தத்துவத்திற்குள் உன்னதத்துல உயரத்துல இருக்க வேண்டிய புறா. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கை பள்ளத்தாக்குல இருக்கு? எத்தனை பேர் கண்மலையாகி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்? சாத்தானின் நோக்கம் இந்த புறா மறிக்க வேண்டும், பள்ளத்தாக்கிலே இருந்து காயத்திலே துரத்தப்பட்டு அவமானப்பட்டு இப்படியா இருந்த இந்த புறா மறிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் திட்டம் நீங்கள் மறுபடியுமாய் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்பது. இப்ப இன்னைக்கு கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? யோசேப்பை தூக்கி பள்ளத்தாக்குல போட்டாங்க, பள்ளத்தாக்குல போட்டாங்க. ஆனா யோசேப்பு சாவல. ஏன் சாவலன்னா, யோசேப்பை குறித்த தரிசனம் நிறைவேற வேண்டும், யோசேப்பை குறித்து தேவ திட்டம் நிறைவேறணும், யோசேப்பை வைத்து தேசம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். யோசேப்பை ஒரு பள்ளத்தாக்குல போட்டாங்க, அவன் காயப்பட்டான், துரத்தப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான், அடிக்கப்பட்டான். எல்லாம் இந்த புறாவை போல யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. ஆனா இதுல யோசேப்பு தவறு பண்ணவே இல்லை. இதெல்லாம் தானாய் நடந்த ஒரு காரியம். இன்னைக்கு நாம பள்ளத்தாக்குக்கு போயிடக்கூடாது. பள்ளத்தாக்கு நம்மளை தேடி வந்தா அது நிச்சயமா உயரத்துக்கு நம்மை கொண்டு போகும். ஏன்னா தேவ திட்டம் இவனை குறித்து நிறைவேற வேண்டும், தேசம் இவன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருந்தது. அப்ப இன்னைக்கு சிலருக்கு பள்ளத்தாக்கு, இப்ப பள்ளத்தாக்கு வந்துருச்சு. இப்ப பள்ளத்தாக்கு என் வாழ்க்கையில வந்துருச்சு. நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வார்த்தைக்குள்ள திருச்சபைக்குள்ள இருக்க வேண்டிய ஆளு. இப்ப நான் பள்ளத்தாக்குல இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்ப ஆண்டவர் தேவ ஊழியரை பள்ளத்தாக்குக்கு அனுப்புறார். ஒரு தீர்க்கதரிசிய, ஒரு ஊழியரை பள்ளத்தாக்குக்கு அனுப்புறார். ஏன் தெரியுமா? பள்ளத்தாக்குல இருக்கிற அந்த காயப்பட்ட புறா, அந்த துரத்தப்பட்ட புறா, அந்த பயந்த புறா, அந்த வழி தவறி போற புறாக்கு தன்னுடைய சத்தத்தை அனுப்பும்படி. அப்படிதான் திருச்சபையில ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு ஜப கூட்டத்திலும், ஒவ்வொரு ஆராதனை கூட்டத்திலும் ஆண்டவர் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார். பள்ளத்தாக்கிலிருந்து நீங்கள் கண்மலைக்கு ஏற வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமா இருக்கு. இப்ப ஊழியரை கொண்டு பேசுறார். பள்ளத்தாக்குல இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஊழியனை அனுப்பி, உன் வீடு பள்ளத்தாக்குல இருக்கு, உங்க வாழ்க்கை பள்ளத்தாக்குல இருக்கு, உங்க வியாபாரம் பள்ளத்தாக்குல இருக்கு, உங்க எதிர்காலம் பள்ளத்தாக்குல இருக்கு, உங்களுடைய சூழ்நிலை பள்ளத்தாக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறது எச்சரிப்பின் வார்த்தையை சொல்றாரு. ஆனா ஒரு சிலர் அதை எடுத்துக்கிறாங்க, ஒரு சிலர் அதை எடுத்துக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா, சொல்றது சாதாரண மனுஷன் தானே. அப்புறம் பள்ளத்தாக்குல போய் காயப்பட்டவனே, ஆண்டவர் என்னை காயம் கட்ட மாட்டாரா அப்படின்னு ஜெபம் பண்ணு. காயம் கட்டின உடனே என்ன பண்றது? திசை திரும்பி போறது. பாருங்க, காயப்பட்ட புறா பள்ளத்தாக்குல இருந்து எழும்பணும். ஆண்டவர் ஊழியக்காரர் அனுப்பி பேசுற காரணம் என்ன தெரியுமா? காயப்பட்ட புறா பள்ளத்தாக்குல இருந்து எழும்பணும், வழி தப்பின புறா பள்ளத்தாக்குல இருந்து எழும்பணும், அதே போல துரத்தப்பட்ட புறா பள்ளத்தாக்குல இருந்து எழும்பணும், அதே போல சூழ்நிலை பார்த்து பயந்த புறா பள்ளத்தாக்குல இருந்து எழும்பணும், சோர்ந்து போன புறா பள்ளத்தாக்குல இருந்து எழும்பணும். இதுக்குதான் ஆண்டவர் என்ன பண்றார்? தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரனை அனுப்பி, அந்த புறாவுக்கு என் சத்தத்தை சொல்லு. இன்றைக்கு இந்த சத்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள் வாழ்க்கை பள்ளத்தாக்கில இருந்தால் இந்த வார்த்தை விசுவாசிகள் நிச்சயமாகவே பள்ளத்தாக்கில இருந்து உங்கள் வாழ்க்கை எழுப்பப்படும். இப்ப எழும்பணும். இப்ப சரி, ஆண்டவர் என்னை பள்ளத்தாக்குல இருந்து எழுப்பிட்டாருப்பா, என் காயத்துல இருந்து எழுப்பிட்டார், நான் வழி தப்பி போனேன் அதுல இருந்து எழுப்பிட்டார், துரத்தப்பட்ட அதுல இருந்து எழுப்பிட்டார், சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓட்டினேன் அதுல இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்துட்டார், சோர்ந்து போய் இருந்த எனக்கு பலத்தை கொடுத்துட்டார். இப்ப இந்த புறா என்ன செய்யணுமா? உன்னத பாடல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் நான் முதலே தியானம் செய்தோம். உன்னத பாடல் 2:14 இந்த புறா எங்க இருக்கணுமா? தேவ சமூகத்திலே இருக்கணும். என் காயம் மாறிடுச்சு, என் சூழ்நிலை மாறிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொல்லி இந்த புறா மறுபடியுமா எழும்ப ஆரம்பிச்சா, மறுபடியுமாய் உலகத்தின் வல்லமை தாக்க காத்திருக்கிறது. உலகம் மறுபடியுமாய் உங்களை பாதாளத்திற்கு இழுத்து போக காத்திருக்குது. இப்ப உன்னத பாடல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி, முதலாவது இந்த புறா தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும், 2வது இயேசுவையே பார்க்க வேண்டும், 3வது இயேசுவின் ஆலயத்துல அவரை உயர்த்தி அவரை ஆராதித்து துதித்து ஜெபிக்கிற சத்தம் கொடுக்கிற புறாவா இருக்க வேண்டும். இப்ப நான் சொல்லணும், ஆண்டவரே என் ஆரம்பத்துல என்னுடைய சூழ்நிலை என்னை பாதாளத்திற்கு பள்ளத்தாக்கு கொண்டு போயிடுச்சு, ஆனா உங்க திட்டம் நான் கண்மலையின் வெடிப்புல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்ன்றது. அப்ப இனி நான் காயப்பட்ட புறா இல்ல,
இனி நான் வழி தப்புன புறா இல்ல, இனி நான் துரத்தப்பட்ட புறா இல்ல, இனி நான் பயந்து போற புறா இல்ல, இனி நான் சோர்ந்து போன புறா இல்ல, இனி நான் தேவ சமூகத்துல இருக்கிற புறா, இனி நான் இயேசுவை நோக்கும் புறா, இனி நான் இயேசுவை நோக்கி ஆராதித்து துதித்து ஜெபிக்கிற சத்தத்தை கொடுக்கிற புறா, இனி நான் தேவ சமூகத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய புறா. இனிமே என் வாழ்க்கையில என்ன கிடையாது? பள்ளத்தாக்கு கிடையாது, கண்மலை மட்டும்தான், இயேசு மட்டும்தான், அவர் கிருபை மட்டும்தான், அவர் தயவு மட்டும்தான், அவர் இரக்கம் மட்டும்தான், அவர் வார்த்தை மட்டும்தான். இப்படி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த புறா இப்ப எப்படி மாறிடுச்சு? பள்ளத்தாக்கின் புறா ஆசீர்வதிக்கப்பட்ட புறாவா மாறிடுச்சு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில பல பள்ளத்தாக்குகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். வியாதி எனும் பள்ளத்தாக்குல இருக்கலாம், தரித்திரம் எனும் பள்ளத்தாக்குல இருக்கலாம், பொல்லாத சூழ்நிலை என்ற பள்ளத்தாக்குல இருக்கலாம், அசுத்தாவினால் தாக்கப்பட்டு பள்ளத்தாக்குல இருக்கலாம், இல்ல துரத்தப்பட்டு பள்ளத்தாக்குல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் எனக்கான வார்த்தையை ஊழியரை கொண்டு பேசி இருக்கிறார். அந்த வார்த்தை பள்ளத்தாக்கில இருக்கிற எண்ணெய் உயர கொண்டு போகும், கண்மலையில நிறுத்தும். இந்த செய்தியானது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியுமா இந்த செய்தியை கேளுங்கள், இந்த செய்திக்கான காரணங்களை வைத்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் பள்ளத்தாக்கின் அனுபவம் மாறும். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலையில நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. பள்ளத்தாக்கில இருக்கிற புறாவே, உன்னை கண்மலையில கொண்டு வந்து நான் வைப்பேன். கண்மலையில இருக்க வேண்டிய நீ இனி பள்ளத்தாக்கில இருக்காது. இந்த பள்ளத்தாக்கு எல்லாம் எது என்று இந்த நாள்ல வார்த்தையாய் பேசி இருக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கின் புறா அல்ல, இனி வரப்போகும் நாட்கள்ல நான் கண்மலையாகிய கிறிஸ்துவின் வெடிப்புகள்ல, அவருடைய திருச்சபையில, அவருடைய வார்த்தைக்குள்ள, அவருடைய இரக்கத்திற்குள்ள, அவருடைய கிருபைக்குள்ள வாழக்கூடிய புறா என்று இந்த நாள்ல நான் தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தைக்காக நன்றி. நீ பேசின வார்த்தைக்காக நன்றி. இனி எங்கள் வாழ்க்கையில பள்ளத்தாக்கிற்கு இடம் இல்லை, உன்னதத்தின் மட்டுமே நான் தங்குவேன். என் எஜமான் இயேசுவின் வீட்டுல நான் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் வாழ்வேன் என்று இந்த சத்தியத்தை நீ பேசியிருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பேசின வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்கள் சொல். இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென்.